ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி. இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், அதோட ஹெல்தியானதும், செய்யறதுக்கும் நேரம் எடுக்காது. இது காலை இரவு உணவாவும் செய்து கொடுக்கலாம். வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் பேனை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு மிளகாயை நல்லா கிள்ளிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இதோடைய 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிய விட்டுக்கணும். எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோடையே 2 பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. வெங்காயம் முழுமையாக வதங்க தேவையில்லை, பாதி அளவு வதங்கி வந்தால் போதும். இப்போது இந்த அளவுக்கு கலந்து விட்ட அப்புறம் முருங்கைக்கீரை சேர்க்கணும். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இப்போது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. முருங்கைக்கீரை சீக்கிரமே வெந்துடும். 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை கலந்து விட்டால் போதும். இப்போது எல்லாம் கலந்து விட்டுட்டேன். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஓரளவு ஆறட்டும். இப்போ மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசையறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 1½ கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன், சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு முறை இது போல் கலந்து விட்டுடுங்க. இது கூட முருங்கீரை வெங்காயம்லாம் சேர்த்து வதக்குனதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரியே இதை கலந்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்து குழ குழன்னு ஆக்கிடக்கூடாது. இப்போது நல்லா பிசைஞ்சிட்டு வந்துட்டேன். மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இது உருண்டைகளாக பிரிச்சுக்கலாம். நான் எடுத்திருந்த மாவில் 5 உருண்டைகள் வந்தது. இப்போது இதை தட்டி எடுக்கிறதுக்கு ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இது நல்லா ஒட்டாமல் வரும். நம்ம செய்து வச்சுருந்த உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்துட்டு இது போல் தட்டிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே இதை தட்டிக்கோங்க. இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் தோசை பேனை வச்சுருக்கேன். இப்போ வாழை இலையில் தட்டினதை அந்த இலையோடையே தோசைக்கல்லில் போட்டுடலாம். மெல்லமாக இது போல் ஒரு பக்கத்துலேருந்து எடுத்துக்கோங்க. அழகாக எடுக்கிறதுக்கு வரும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சு இதை வேக வச்சுக்கணும். இது போலவே மீதி இருக்கிற மாவுலையும் சேர்த்துக்க போகிறேன்.
ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுக்கிறேன். இது போல் செய்து கொடுக்கும்போது நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நல்லா 2 பக்கமும் வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கேழ்வரகு அடையெல்லாம் தயாராகிடுச்சு. இது நல்ல வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் முருங்கீரை சேர்த்துருக்கோம். நிறைய சத்துக்கள் இருக்குது. இது போல் செய்யும்போது ஆறின பிறகும் கூட நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது கூட தொட்டு சாப்பிட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் உள்ள எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.